ஹாய் கைஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மதுரை பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட் மைக்கேல் ஸ்கூல் இருக்குது. இப்போ நீங்களே இந்த லொக்கேஷனை வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு லக்ஸரியான 3 BHK வில்லா தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க இந்த வீட்டோட கார் பார்க்கிங். இங்கே வந்து போர் போட்டிருக்காங்க. இங்கே வந்து செப்டிக் டேங்க் இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக ஒரு 5 சீட்டர் காரே வந்து நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 3 சென்ட் பிளாட் ஏரியாவில் 1950 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் நம்மளுக்கு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான் நமக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய டிவி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் பெரிய டிவியை வச்சுக்கலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பாட் லைட் மாதிரி. அதுமாதிரி டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சோஃபா செட் வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ்னால இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சோஃபா செட் வந்துடும். இதுதான் நம்மளோட கிச்சன் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிம்னி வந்துடும். தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரோ செட்டப்புமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸாஸ்டர் ஃபேனுமே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலேயே நம்மளுக்கு வந்து கபோர்ட்ஸ் இருக்குது. ஸ்பைஸ் ரேக்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் நிறையா. ஸோ கீழேயுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடலர் கிச்சன் தான். ஸோ வந்து கீழேயுமே நம்மளுக்கு வந்து பேஸ் கேபினட் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கலர் காம்பினேஷன்லாம் பாருங்களேன், ரொம்பவே அழகாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து நிறைய கபோர்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்க கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிக்கும். இங்கே வந்து டைனிங் ஏரியா. ஸோ இங்கே வந்து டைனிங் செட்டப் எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த சைடு வந்து நம்மளுக்கு வந்து வாஷிங் ஏரியா. ஸோ வந்து சாப்பிட்டு கை கழுவிக்கலாம். ஸோ அதுக்கான ஏரியா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம வந்து வாஷிங் மிஷின் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மேலே வாஷிங் மிஷின் வைக்கலாம். ஸோ இல்லைனா இங்கே கூட நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் தான் இங்கே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட், இங்கேயுமே நமக்கு வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து வந்துடும் நம்மளுக்கு. ஸோ அது வந்து இந்தியன் டாய்லெட் தான். ஸோ கெஸ்ட் பர்பஸ்க்காக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலே வரையுமே நம்மளுக்கு வந்து டைல் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அப்படியே வாங்க நம்ம கீழே இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம்க்கு வந்து போகலாம். ஸோ இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்ட் தான் நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 கார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கார்ட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெட்டோட நம்மளுக்கு வந்து வந்துடும். இந்த ஒர்க் மட்டும் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃப்ளார்ஸ் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஷோ பீஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கேயுமே குட்டி குட்டி ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக அவங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டும். இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே வந்து சைட் டேபிள்ஸுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லை லேப்டாப் சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து சைட் டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கேயே நமக்கு வந்து பெட்டுமே நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட வார்ட்ரோபு. ஸோ இங்கேயுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடப்பாக்கள் போட்டிருக்காங்க. இந்த டிசைன்லாம் பாருங்க, ஒவ்வொரு ரூம்லுமே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி நம்மளுக்கு வந்து ஷீட் போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கு நமக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள் செட்டப் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும். இந்த ஹாலோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா தாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இங்கே ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நடுவில் ஒரு மரம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி ரொம்பவே கல்லெல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக ஒரு ப்ளசண்ட்டாக நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெளியே தான் இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே குட்டி குட்டியாக நீங்கள் மேலே பார்த்தாலே தெரியும், குட்டி குட்டியாக செடி எல்லாமே அவங்களே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ்லையுமே பாருங்கள், ஸ்டெப்ஸ்லையுமே அங்கங்கே ஒரு ஃப்ளார் வந்து நம்மளுக்கு வந்து வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து மாடிக்கு போய் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வுட்டு மாதிரியே உங்களுக்கு வந்து தெரியும். பட் வந்து இது வந்து ஸ்டீல் தான் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தாங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுக்கலாம். ஃபேமிலி ஃபோட்டோஸ், இல்லை போர்ட்ரைட், இல்லை ஒரு கோட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக வச்சுருக்கலாம். ஸோ அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிறதுக்கு இங்கேயுமே நம்மளுக்கு வந்து லைட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நிறைய நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி நம்மளுக்கு வந்து நிறையா ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளோட மாடியோட ஹால் இது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய டிவி தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் டிவி பார்க்கணுன்னு கீழே போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது, மேலேயே நீங்கள் டிவி வச்சு பார்த்துக்கலாம். இங்கே ஒரு சோஃபா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். இதுதான் நம்மளோட மாடியோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதுதான். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெட் எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ சேம் அந்த ரூம் மாதிரி தான் நம்மளுக்கு இங்கேயுமே நம்மளுக்கு வந்து கபோர்ட்ஸ் இருக்குது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷர்ட் தொங்க போகிற மாதிரி ஹேங்கருக்குமே நம்மளுக்கு வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. விண்டோஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய விண்டோஸாக நம்மளுக்கு இருக்குது. ஸோ வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது. இங்கே நம்மளுக்கு வந்து மிரர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மிரர். அதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ப்ரெஸ் பண்ணுறப்போ. இங்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் டாய்லெட் இருக்குது. இதுலையுமே வெஸ்டர்ன் டாய்லெட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஸ்டீல் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 3 பெட்ரூம்லையுமே பார்த்தீங்கன்னா பெட் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே எடுத்துகிட்டு வரணும்னு அவசியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்மளுக்கு வந்து ஒரு லேப்டாப் டேபிள் கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கேயே நம்மளுக்கு ஸ்விட்ச் போர்டு எல்லாமே இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோ எல்லாமே பெருசாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து வென்டிலேஷனுக்கு ப்ராப்ளமே இருக்காது. அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த ஃபால் சீலிங் ஒர்க் பாருங்க, ரொம்பவே சூப்பராக ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரொம்ப அழகாக இருக்குது லைட்டிங்கோட பார்க்க. தென் வந்து இங்கே வார்ட்ரோப் இருக்கு. இந்த வார்ட்ரோப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து நம்மளுக்கு வந்து கடப்பாக்கல் தான் போட்டிருக்காங்க. நீங்களே இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தென் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான் போட்டிருக்காங்க நம்மளுக்கு. இதுவுமே டிசைனாக இருக்கணும், ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய லாஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து கடைசி வரையும் போகும். ஸோ நீங்கள் நிறையா திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரையுமே நம்மளுக்கு வந்து போகும். இதுதான் நம்மளோட பால்கனி ஏரியா. இங்கே பாருங்க இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டாய்லெட் இருக்குது. இது வந்து அட்டாச் டாய்லெட் தான். ஸோ இங்கே வந்து வெஸ்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ டாய்லெட்டுமே பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் ஃபுல். இப்போ நம்ம வந்து மொட்டை மாடிக்கு தான் போகிறோம். இந்த மொட்டை மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா தான் நமக்கு இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம். இங்கே சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிரில் கேட் வந்து நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. இதாங்க நம்மளோட மொட்டை மாடி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூலிங் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க. இந்த மொட்டை மாடியை நம்மளுக்கு வந்து சும்மா விடலை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்து பேசுகிற மாதிரி ஒரு அழகான ஒரு சிட் அவுட் ஏரியாவே போட்டிருக்காங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப சூப்பராக இருக்கும். மழை பெய்யறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி இங்கே நல்லா பேசலாம் அவங்க கூட பிடிச்சவங்க கூட. பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஏரியா. நம்ம இங்கேயே வந்து துவைச்சு இங்கே நம்ம வந்து காய போட்டுக்கலாம்.